கிருஷ்ணரின் பிறப்பு. கிருஷ்ணர் வசுதேவர், தேவகிக்கு மகனாக அவதரித்தார். அரக்கன் கம்சன் தனது தங்கையான தேவகிக்கு பிறக்கும் 8வது குழந்தையால் கொல்லப்படுவார் என அறிந்தார். இதனால் தங்கை தேவகியையும் வசுதேவரையும் சிறையில் அடைத்தார். அவர்களுக்கு பிறந்த ஒவ்வொரு குழந்தையையும் கொன்று தனக்கு பகைவர்கள் இருக்கக்கூடாது என நினைத்தார். 7வது குழந்தையாக பலராமன் தேவகியின் வயிற்றில் இருந்தார். அப்போது விஷ்ணு பகவான் மாயாதேவியை அழைத்து தேவகி வயிற்றில் இருக்கும் பலராமன் கருவுக்குள் மாற்றம் செய்ய சொன்னார். மேலும் மாயதேவியை யசோதையின் மற்றொரு கருவாக வளர சொன்னார். பலராமன் ரோகிணியின் கருவுக்குள்ளும் மாயதேவி யசோதையிடமும் கருவாக வளர்ந்து வந்தனர். தேவகிக்கு கிருஷ்ணர் 8வது குழந்தையாக கருவில் வளர்ந்து வந்தார். ஆவணி மாதம் சுக்லபட்ச அஷ்டமி திதியில் 8வது குழந்தையாக கிருஷ்ணர் பிறந்ததை தேவகியும் வசுதேவரும் ரசித்துக் கொண்டிருந்தனர்.